ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் பிளேட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுனா நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வீட்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர ஃபஸ்ட்டு விஷயம் கண்டிப்பாக கேசரி தான். அந்த கேசரியே கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக மேங்கோலாம் ஆட் பண்ணி மேங்கோ கேசரி எப்படி செய்யறதுனா நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி நல்ல பழுத்த ஸ்வீட்டாக இருக்க ஒரு மாம்பழத்தை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை தோலெல்லாம் நல்லா சுத்தமாக பீல் பண்ணி எடுத்துருங்க. இப்போ தோல் நல்லா சீவினதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 15 போல் முந்திரியை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சையும் சேர்த்து நல்லா ரெண்டுமே கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதே நெய்யில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அதே மெஷரிங் கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி எடுத்து நான் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரவை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்ச தண்ணியை இந்த ரவையோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கட்டி எதுவும் படாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க. இப்போ ரவையெல்லாம் வந்து நல்லா கெட்டியாக இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு நான் 1 கப்பும் கொஞ்சம் குறைவாக சர்க்கரை எடுத்திருக்கேன். ஏன்னா மேங்கோ ஸ்வீட்டுன்றதுனால உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்வீட்டாக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 கப்பே சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வருது. இப்போ நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் ஒரு பிஞ்சு சால்ட்டை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ உருகின சர்க்கரையெல்லாம் கெட்டியாகி வரும். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மேங்கோவை சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணலை, மேங்கோ மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த ரவையோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. குங்குமப்பூ ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வைங்க. மூடி வச்சதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான மேங்கோ கேசரி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.